தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ரெட்டை வச்சு ரொம்ப சிம்பிளான ப்ரெட் சில்லி, ப்ரெட் மசாலான்னு கூட இதை நம்ம சொல்லலாம். இதை செய்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். காலை நேரத்தில் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட்டை நல்லா ஸ்கொயர் டைப்பில் வெட்டி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்ன டைப்பில் வேணுமோ அந்த மாதிரி வெட்டிக்கங்க. அந்த மாதிரி வெட்டிக்கிட்டு நம்ம நெய் விட்டு அதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிறிஸ்பியாக பிடிக்குன்னா நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் சாதாரணமாக பிடிக்கும் அப்படின்னாக்கா மீடியமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பத்தை பொறுத்தது. நீங்கள் 2 பேஜாக போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஒரே டயத்தில் நம்ம போட்டு பண்ணோம்னாக்கா அடியில் உள்ளது நல்லா கிறிஸ்பியாகவும் மேலே உள்ளது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் 2 பேஜாக போட்டு கிறிஸ்பியாக வேணும்னாக்கா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு நம்ம தனியாக அதை எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அதே பேனில் நான் மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு பொரிய விட்ருவோம். சோம்பு பொரிஞ்சோன்னே கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, இதை சீவி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் அதை போட்டுக்கலாம். நான் சீவி போட்டிருக்கேன். சீவி அதை நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு நம்ம உப்பும் கொஞ்சம் போட்டுருவோம். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். இப்போ உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, இதையும் நம்ம அதில் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். அது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இது கொஞ்சம் கேரட், பீன்ஸ், கார்ன், இது ஃப்ரோசனில் உள்ளது தான். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சினாலும் நீங்கள் போடலாம். உங்களுக்கு போட விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல. இது ஃப்ரோசனோட இதை கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் இதில். ஏன்னா கொஞ்சம் நமக்கு வாயில் தட்டுப்படும் போது கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். போட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. அதோட பச்சை வாசனை போகணும். இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்குவோம். தண்ணி விட்டு அது கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து நல்லா வாசம் வர அளவுக்கு கொஞ்சம் வேகணும். அதனால் ஒரு 1/4 டம்ளர் மட்டும், ரொம்ப விட்டுற வேண்டாம். அப்புறம் ரொம்ப சாஃப்டாக போயிடும் நமக்கு. அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். அப்போ தான் அதில் உள்ள எல்லா மசாலாவும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து நமக்கு ரொம்ப ஈவனாக, ரொம்ப டேஸ்ட்டாக, அந்த நெய் வாசனை எல்லாம் சேர்ந்து ரொம்ப அட்டகாசமாக வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் வேக வச்சுக்குவோம். இப்போ வெந்துகிட்ருக்கு. இப்போ லைட் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அவ்வளோது ஊற்றிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஊற்றிக்கங்க. சோயா சாஸ் போட்டோம்னா நமக்கு கடையில் கிடைக்கிற டேஸ்ட் கிடைக்கும். இல்லை வேண்டாம் எனக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது ஆப்ஷனல் தான். போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், போடலைனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடையில் கிடைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் சோயா சாஸு சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாம் மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் துண்டுகள் அதில் போட்டு ஒன்றோட ஒன்று உடையாமல் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பொறுமையாக கலரி விடுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒன்றோட ஒன்று நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க. அப்போ டேஸ்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நெய்யெல்லாம் விட்டு செஞ்சுருக்கனால பசங்க ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. காரம் ரொம்ப அதிகம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ப்ரெட் மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தலை தூவி நம்ம இறக்கிக்கலாம். நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் விட்டோம்னா இன்னும் வாசம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.